अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான், அதுவும் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும். ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிறந்த நேரம். அந்த பிறந்த நேரத்தில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்குமே சில ஜாதகங்களில் 80% ஜாதகங்களில் பிழை இருக்கிறது. அந்த பிழையை சரி செய்து விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டாக நடக்கும். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. வித்யா ஸ்ரீசத்தீர்த்தருடைய ஸ்ரீபாதங்கள் அவர்களே நமஸ்காரம் பண்ணிவிட்டு இந்த ஒரு 2024ஆம் ஆண்டு பலன்களை தொடங்கலாம். 2024ஆம் ஆண்டு துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? துலாம் ராசி நண்பர்களுக்கு 12ஆம் இடத்துல கேத்து வரும்பொழுது என்ன பண்ணும்? தூக்கத்தை கெடுக்கும், உடம்புல அஜீரண கோளாறுகள் ஏற்படும். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு இருப்பீங்க. சார் நல்லதாக சொல்லுங்கள் சார். என்ன சார் நீங்கள் 2024 எப்படி இருக்குன்னு ஆரம்பிச்சபடி நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. நெகட்டிவும் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது, யார் உங்கள் எதிரியாக இருக்காங்களோ அவன் ரொம்ப பெரிய மனுஷனாக இருப்பான். உங்களை பார்த்து 10 பேர் பொறாமப்படுற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த காலகட்டங்களில் அந்த பொறாமையினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்களான்னு கேட்டால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சிக ராசியிலிருந்து பஞ்சமஸ்தானம்னா துலாம் ராசியிலிருந்து 6ஆம் இடம் சத்ருக்களுடைய ஸ்தானம். குரு வீட்டில் ராகு வரும்பொழுது தேவையில்லாத கவனங்கள் இருக்கணும். அதாவது சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்கள்ல கவனமா இருக்கணும். வயிற்றுல ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, இந்த குரு என்ன பண்றாரு, இப்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மே மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதெல்லாம் தயவு செய்து பண்ணிக்கிறது நல்லது. இந்நாள் வரை இருக்கக்கூடிய 8ஆம் இடத்துல ராகு போச்சுன்னா என்ன, கரெக்டாக டேக்ஸ் கட்டணும். அதாவது யாரெல்லாம் கொஞ்சம் தாறுமாறாக இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ரெண்டாவது, எந்த விதத்துலையுமே ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான பொருள் சார்ந்த விஷயங்கள், கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வச்சுக்காம அதாவது பேங்க் லாக்கரில் வச்சுக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துக்கு பொதுவாக குரு வரும்பொழுது சுக்கிரனுடைய வீடாக இருக்கனால விலையுயர்ந்த பொருட்கள் ஒன்று காணாமல் போவதற்கு, அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ரெண்டாவது, செஸ்ட் பகுதி, ஹார்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதாவது எதுவுமே தர்மத்துக்கு மீறி பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மற்றபடி ரொம்ப பெரிய ஒரு நல்ல சிரேஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு பயிற்சியா இருக்கப்படுது. மே மாசத்துக்கு அப்புறம் சத்த கவனமா இருக்கணும். மே மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல பொதுவாகவே சனி உட்கார்ந்து இருக்கிறதுனால சொந்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள், அதன் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். அம்மாவோட வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நீங்க நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். ஸோ நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு இந்த ஒரு பிராயச்சித்தம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிரேட் ரேட்டிங் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேத்து தான். அவர் போய் என்ன பண்றாரு, 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடம் அப்படின்னா உங்களுக்கு புதனுடைய வீட்டில் கேத்து. அப்போ என்ன பண்ணும், நீங்க வேறு மாநிலம் இல்லைன்னா வேறு இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்க சென்று வருவது, துளசி மாலையை தானம் பண்ணுவது ஒன்று போதுங்க. உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அதாவது முடி தானம் பண்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது எங்க பண்ணோம்னா பெருமாள் கோவில்ல. எந்த பெருமாள் கோவில்ல? திருப்பதியில பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய, நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்களோ சரி, அந்த ஊர்ல இருந்து வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இதை மாற்றி வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பொது பலன்கள்ங்கிறது நிறைய இடத்துல நம்ம பேசிடுவோம். அதனால இப்போ டைரக்டாக கான்டெக்ஸ்ட் டு த கான்டெக்ஸ்ட், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்குமான இந்த ஒரு ஆண்டு பலன்களை பார்த்துட்டு அதுக்கு என்ன பிராயச்சித்தம், என்ன பரிகாரம் பண்ணால் நம்ம சால்வ் ஆகும்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 1/1/2024ஆம் ஆண்டு காலை 12 மணி கரெக்டாக 1 நிமிஷம் அப்படிங்கக்கூடிய ஜாதகத்தோடைய கணிதம் எடுத்து போட்டோன்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. கன்னியா லக்னத்தில் பிறக்கிறது. ரெண்டாவது, ரெண்டுமே கேத்துவுடைய ஸ்வரூபம் தான். அதாவது மக நட்சத்திரம்ங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேத்துவுடைய நட்சத்திரம். அதே மாதிரி கன்னியா லக்னம் அப்படின்னு சொன்னாமல் அந்த இடத்துல புதனுடைய வீட்டில் கேத்து. அப்போ கேத்து தான் இந்த ஆண்டுக்கு நாயகனாக இருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம், ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் அந்த மக நட்சத்திரம்ங்கிறது சிம்ம ராசியை கனெக்ட் ஆகிறதுனால பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருக்கிறனால ஒருவேளை உங்களுக்கு ஜாதகம் தெரியாது, ராசி தெரியாது, லக்னம் தெரியாதுன்னு இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய எளிய பரிகாரம் என்னென்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நடக்கக்கூடிய அதாவது சதுர்த்தி வழிபாடு இந்த 2024ஆம் ஆண்டு பிரம்மாண்டமாக பண்ணும். ஒரு சதுர்த்தியுமே விநாயகர் சதுர்த்தி தான், அப்படி தான் நீங்கள் கொண்டாடணும். அதே மாதிரி கண்டிப்பாக கணபதி ஹோமம் பண்ணுறது ஒரு ஆற்றுலையுமே பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலபுருஷனுக்கு 5ஆம் வீடுனா ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகம், மகான்கள், சன்னியாசிகளுக்கு பாத பூஜை செய்வது 2024ஆம் ஆண்டுக்கு எல்லா விதமான கர்ம தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணும்.
ஸோ அதனால் இதை மட்டும் தயவுசெய்து பண்ணுங்கள். ஒரு வீட்லேயுமே தயவுசெய்து ஒரு குட்டி ஹோமம் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த கெடு விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் ஒரு பிராயச்சித்தமாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதே மாதிரி சன்னியாசிகள் மகான்களில் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் எல்லோருக்கும் தேவை. இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அல்லது 12 லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கும் உண்மையாகவே அமோகமாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.